நமச்சிவாயா. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பொருளின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். 2025 சனிப்பெயர்ச்சி பலன்களாக மேஷ ராசிக்கு விரயச்சனி தொடங்க இருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். ஒரு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோ இருக்குங்கிறத சொல்லிக்கிறேன். உங்களுக்கு ராசி நெருப்பு ராசி, சனி பகவானின் நீச ராசி. அந்த இடத்துல தான் நீசமாவார் சனி பகவான். இப்போ உங்களுக்கு 7.5 சனியின் முதல் 2.5 ஆண்டு விரயச்சனி தொடங்க இருக்கிறது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 7.5 சனி நடக்கும்போது சூரிய தசையோ ராகு தசையோ, ராகு 8-12 தசை நடத்துவதோ, 6-8-12 அதிபதிகள் தசை நடப்பதோ, 7.5 சனியில் சனி தசை நடப்பதோ இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக அந்த கிரகங்கள் சுபத்துவமாக இருக்கா, நல்ல விதமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்குங்க. அப்படி தெரியலன்னா அருகாமையில் இருக்க நல்ல ஜோதிடத்தை போய் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பார்த்துங்க. அது மிகவும் நன்மையாக இருக்கும். நானும் ஜோதிடனாக இருந்தாலும் 7.5 சனியில் சனி தசையில் மிகப்பெரிய கஷ்டத்தை அடைஞ்சேன் 18 வயதில். என்னுடைய அனுபவத்தையும் இதில் கலந்து தான் சொல்கிறேன். இது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இது மாதிரி நடந்தீங்கன்னா அழகாக 7.5 சனியில் விரயச்சனியிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக நகரலாம். அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வரும்போது விரயச்சனியாக இருக்கார். இப்போ 12ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், சூரியன், ராகு இவங்க எல்லாரோட சேர்ந்து ஒன்றா இருக்க போகிறாரு. அவர் என்ன அங்கே இருந்தபடியாக உங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இது வரைக்கும் நீங்கள் கடன் எது இருந்துச்சுன்னா மொத்தமாக க்ளீன் ஆகிடும், கவலைப்படாதீங்க. இந்த விரயச்சனின்னா அந்த விரயச்சனியை நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா சுப விரய செலவாக செஞ்சிடலாமே. ஏன் பயப்படணும்? எனக்கு அந்த செலவாயிட்டு இங்கே ஆஸ்பத்திரி செலவாயிட்டு அப்படி இப்படிங்கிறத விட ஒரு வீடு கட்டாமல் இருக்கீங்களா, வீடு கட்டலாம். கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களா, தைரியமாக கல்யாணம் பண்ணுங்கள். அது ஜென்மசனி அப்போ தான் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதுக்கு முன்னாடி 2.5 ஆண்டுகளுக்கு நம்ம கல்யாணம் பண்ண வேண்டியவங்களுக்கு 7.5 வருஷம் கழித்து கல்யாணம் பண்ணலான்ட்டுலாம் இருக்க முடியாது இல்லைங்களா. அதனால் கல்யாணம் செய்ய வேண்டியவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணலாம், வீடு கட்டலாம். நல்ல கம்பெனி இருந்து ஒரு வெளிநாட்டு வேலைன்னா போகலாம். கொஞ்சம் கஷ்டப்படலாம். இருந்தாலும் தூரத்தில் இருக்கும்போது சனியினோட இந்த ஆதிக்கம் கொஞ்சம் குறையும், கஷ்டங்கள் குறையும். அனுபவப்பட்டதின் வாயிலாக சொல்கிறேன். இப்படி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா ஒரு நல்ல ஒரு செலவு, அடுத்தவங்களுக்கு ஒரு நம்ம உறவினர்களுக்குள்ளேயே வீடு கட்டுறதுக்கு சுப செலவாக அந்த பணத்தை நடுத்தர வர்க்கத்துக்கு சொல்கிறேன் நான். அப்படியே ஒரு செலவில் விட்டுட்டோம்னா நமக்கு வீண் விரைய செலவு ஏற்படாது. சப்போஸ் இந்த நம்ம தசை நடத்தும் கிரகத்துக்கு 2 பக்கமுமே துர்கிரகங்கள் இருக்குதுன்னு வச்சுங்க, ராகு மாதிரியோ வேறு உங்களுக்கு ஆகாத 6-8-12 கிரகங்கள் அமர்ந்திருந்தால் கூட அந்த திசையை நடக்க விடாமல் பண்ணிவிடும். சனி தான் முதல் ஆளுமை செய்யும். 7.5 சனி நடக்கும்போது ஜாதகமே செயலிழந்து விடுங்க என்பது உண்மை. உங்களுக்கு ஒருவேளை உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கு யோக திசையாக நடந்துச்சுன்னா அது பலன் அளிக்காவிட்டாலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காம மெயின்டைன் பண்ணும். உங்களுடைய ராசிநாதனும் நல்ல நிலையில் இருக்கணும். ஜாதகத்தில் லக்னாதிபதி நன்றாக இருக்க வேண்டும். மெயின் அது இருந்தாவே போதுங்க. ஈஸியாக 7.5 சனியை நம்ம கடந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த நிலையில் அப்படியே இது கெடுத்தால் என்ன செய்யும்? முதல்ல என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா இந்த 20-22 வயசில் உள்ளவங்கள தான் பாதிக்கும் அதிகமாக. 50 வயசுக்கு மேலே உள்ளவங்கள பாதிக்காதுன்னு சிலர் கருத்து இருந்தாலும் 50 வயசுக்கு மீறினவங்களுக்கும் நிறைய ஆஸ்பத்திரி செலவெல்லாம் வந்திருக்கு. நான் கண்டிருக்கேன். யாரையும் விட்டு வைத்ததில்லை. அந்த கர்மாங்கிறத கழிச்சிட்டு தான் விடும். அந்த வகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்னா ஒரு 18 வயசு 20 வயசு உள்ளவங்களுக்கு பள்ளி படிப்பை கட் பண்ணிவிட்டு அங்கே சுற்றுறது, நண்பர்களோட சுற்றுறது, இந்த சின்ன பிள்ளைங்களோட லேடிஸாக இருந்தால் ஜென்ஸு இவங்களோட டாவடிக்கிறது, அப்படி இப்படின்னு போட்டு வேஸ்ட்டாக போய் பள்ளி படிப்பை ஃபெயிலியர் பண்ணணும். படிப்பில் ஆர்வம் காட்டாமல் ஃபெயில் பண்ணணும். இப்போ அரசு தேர்வுன்னு ஒன்று ஆரம்பித்து அந்த அரசு தேர்வு எழுத போவாங்க. தேர்வில் வெற்றி ஆனாலும் இன்டர்வியூவில் தோல்வி ஆவாங்க. இந்த வந்துட்டு வேலை அடுத்த மாதம் கிடச்சிருச்சும்பாங்க, வேலையே இல்லாமல் போயிடும். அவ்வளோ ஆட்சி மாறிட்டு இருப்பாங்க. நான் அனுபவத்துலேயும் சொல்கிறேன். எல்லாமும் இது மாதிரி ஒரு நல்ல நம்பிக்கையோடு எதிர்பார்த்துட்ருப்போம், மோசடி பண்ணிவிடும். தொழிலில் அந்த இன்டர்வியூவில் ஃபெயிலியர் ஆகிடும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பள்ளி படிப்பில் இந்த இளம் வயசுலேயே எண்ணங்களை சிதைக்கிற வேலை என்னென்னவோ அத்தனையும் செய்யும், தனம் பண்ண செய்யும்.
வீணான வம்பு விவகாரங்களில் ஈடுபட வைக்கும். அதாவது சனி இந்த 25 உட்பட்டவங்களுக்கு ஒரு கெடுதல் செய்கிற நிலையில் இருந்தால் என்ன செய்யுங்கிறத சொல்கிறேன். குறைந்த வயசில் திருமணத்தை செய்ய வைக்கும். தேவையற்ற வயசில் வருமானம் அற்ற நிலையை குடும்பத்தில் ஏற்படுத்தும். தாய் தந்தையரை கவனிக்க முடியாத நிலையில் வேதனைப்படுவாங்க. ஜாதகரே வேதனைப்படுவாங்க. ஜாதகர் கவனிக்கணும், அம்மா அப்பாவை கவனிக்கணும்னு பார்த்தா கூட கவனிக்க விடாமல் சிதைச்சிருங்க குடும்பத்தை. கூட்டாக நண்பர்களுடன் சென்று சுற்றி திரிவது, பைக் ரேஸ் பண்ணுறது, இப்படி ஏதாவது தேவையற்ற இதில் ஏற்படுத்தி விழுந்து பைக்கில் விழுகிறது, சண்டை சச்சரவு ஏற்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸுன்னு தெரிகிறது. இது மாதிரி இளம்பிள்ளைகள் வாகனங்களில் சென்று விபத்துகள் ஏற்படுத்துறது, தற்கொலை முயற்சியில் சிலர் ஈடுபடுவாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குடும்பத்தில் எதுவும் வேலை செய்யாமல் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. பெற்றோர்களுக்கு வயசாக இருக்கும். இவங்க வேலைக்கும் போகாமல் வெட்டிக்கும் போகாமல் அப்படியே வீட்டில் இருந்துக்கிட்டு, நான் நேரடியான குடும்பத்தில் பல குடும்பங்களில் சந்திச்சிருக்கேன். என்கிட்ட வந்த ஜாதகங்களையும் பார்த்துருக்கேன். அவங்க வேலைக்கும் போக முடியாமல் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாமல், ஒரு வேலையே தெரியாமல் ஒரு கடையை பிடிக்க வேண்டியது, அந்த கடைக்கு ஓனருங்கிற பேரில் 10 பேரை வேலைக்கு வச்சு நஷ்டம் அடைகிறது. ஒரு அனுபவம் தெரியாத ஒரு தொழிலை பிடிக்க வேண்டிய ஹோட்டல் நிர்வாகமாக இருக்கட்டும், டீ கடையாக இருக்கட்டும், பழக்கடையாக இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் முன் அனுபவம் மெயினாக வேணும். இதை செய்ய வச்சு ஏமாற வைக்கும். இல்லையா, இங்கே தான் பொழப்பு இல்லை, நான் வெளிநாடு போகிறேன் அப்படிம்பாங்க. அப்படி போய் ஏஜென்ட்டாக 4 லட்சம் 5 லட்சத்தை கொடுத்துட்டு அது நீண்டுக்கிட்டே போகும். அடுத்த மாதம் வந்துடும் விசா, அடுத்த மாதம் வந்துடும், இப்படியே சொல்லியே அந்த பணம் அப்படியே விரயமாகிடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செல்லில் லேட்டஸ்ட்டாக இப்போ மோசடி நிறைய நடந்துகிட்ருக்கு. செல்லில் சூதாட்டம் ஆடுறது. நீங்கள் 500 கட்டினீங்கன்னா ஃபஸ்ட்டு 2000 தர்றோம் அப்படிம்பாங்க. 500 கட்ட வேண்டியது 2000 வரும். 2000 கொடுத்துருவாங்க. 2000 கட்டின பிறகு நீங்கள் 2000 கட்டினீங்கன்னா உங்களுக்கு 10,000 வழங்கப்படும்னு சொல்லுவான். 2000 கட்டிவிட்டு 10,000 வரும். 10,000 கொடுப்பாங்க. உங்கள்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குங்கிறத ஆழம் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் 1 லட்சம் கட்டினா 5 லட்சம்பாங்க. இப்படியே கொண்டு போய் கிட்டத்தட்ட 30 லட்சம் 40 லட்சம் இழந்தவங்களையும் நான் ஜாதகத்தை பார்த்துருக்கேன். இது மாதிரி சூதாட்டத்தில் ஈடுபடாதீங்க. கிளப்பு, சூதாட்டம் இது மாதிரி போகாதீங்க. வீணான நண்பர்களோடு சேர்ந்து போனீங்கன்னா வேறு எதுவும் கொலை குற்றங்கள் ஏற்பட்டுவிடும். எங்கேயாவது ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்கும், உங்கள் பேரில் ஏற்பட்டுவிடும். ஏன்னா நமக்கு தான் சரியில்லாத நேரமாக இருக்க. ஆகையினால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நடந்துட்டிங்கன்னா இதுலேருந்து நீங்கள் மீண்டு வந்துக்கலாம். வீணான கல்யாணத்தை ஏற்படுத்தி கல்யாணத்தில் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி பணம் சம்பாதிக்க முடியாமல் வீட்டில் இருந்துக்கிட்டு குடும்ப சண்டை குடும்பம் பிரிகிறது, இது மாதிரிலாம் செய்யும் இளைஞர்களுக்கு. இப்போ 30 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணும். வருமானம் பத்தாத நிலை ஏற்படும். வேலைக்கு போன இடத்துல ஆஃபீஸில் கொடுக்குற சம்பளம் பத்தாமல் இருக்கும். வேலைக்கு போனோம்னா வார சம்பளத்துக்கு போகிறவங்களா இருக்கட்டும், மாத சம்பளத்தில் சம்பளம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, திரும்ப அந்த அளவுக்கு கிடைக்காம பண்ணும். இல்லை அந்த பணம் விரயமாகும். இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கணும்னா ஒரே வழி, நீங்கள் சுப செலவு பண்ணுங்கள். வீட்டில் என்னென்ன செய்யணும், வீடு அப்படியே இடிஞ்சு கிடக்கா அதை எடுத்து கட்டுங்க. ஒரு நிலத்தில் முதலீட்டை பண்ணுங்கள். ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி பண்ணி காசை கழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு, அதாவது விரயச்சனிங்கிறது விரயத்தை ஏற்படுத்தும். அது சுப விரயமாக அசுப விரயமாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம கிரகம் செய்ய வேண்டியதை செய்யத்தான் செய்ய போகுது. நீங்கள் அப்படி ஒரு கடனையும் ஏற்படுத்தும். சனி பகவானாவே கடன் தான், சனியை ஏற்படுத்தும். இப்போ உங்களுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் ஆரம்ப நிலையில். இந்த 2 மாதம் வரைக்கும் உங்களுக்கு சரியான ரன்னிங் ஆகும். முயற்சி எடுப்பீங்க, விட மாட்டீங்க. தொழிலில் அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஸ்டெப் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க. எல்லா நெட்வொர்க்கும் சூப்பராக செயல்படும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜூன் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய் நீசமாகிடுவார், 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். பிறகு அவர் ஜூன் 5க்கு தான், ஏப்ரல் 3ல் நீசமாகி ஏப்ரல் 5ஆம் தேதி தான் மறுபடியும் சிம்மத்துக்கு போவார். அதுமாதிரி சுக்கிரபவன் பார்த்திங்கன்னா மே வரைக்கும், மே 31க்கு பிறகு சுக்கிரன் மேசத்துக்கு வருவார், உங்கள் ராசிக்கே வந்துடுவார். அதனால் இந்த விரயச்சனிங்கிறது உங்களுக்கு அதிகமான பெருங்கஷ்டத்தை கொடுக்காதுங்க. ஓரளவு நீங்கள் தொழிலை மெயின்டைன் பண்ணலாம். அதுக்காக எல்லார் வாழ்க்கையும் அப்படி அள்ளி மூடிப்படுன்னு நினச்சி பயமுறுத்துறாங்கன்னா பயப்படாதீங்க. ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துக்குங்க. எதுக்கும் ஒரு வாட்டி ஆலோசனை பண்ணி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஆலோசனை பண்ணிவிட்டு 1க்கு 3 முறை ஆலோசனை பண்ணிவிட்டு செயல்பட்டால் ஈஸியாக செயல்படுத்தலாம். நீங்கள் எந்த வகையிலையும் உங்கள் மனசை அது மாற்ற தான் முயற்சி பண்ணும். இப்போ ஒரு ஜோதிடர்கிட்டே போய் நீங்கள் கேட்குறீங்க, அவர் இப்படி இருக்கணும்னா கூட வீட்டில் ஒரு வாரம் கழிச்சு, இல்லை நமக்கு தெரிஞ்சவங்க தானே, ரொம்ப நம்பிக்கையானவங்க சொல்கிறாரு, அவரோட சேர்ந்து இந்த பார்ட்னர்ஷிப்பில் செஞ்சான்னா, இந்த ஏழை சீட்டு கம்பெனியில் வேலையை செஞ்சான்னா, பேங்க்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணானா ப்ரைவேட்டில், அவன் பேங்கே இல்லாமல் போயிடும்.
நீங்கள் 5 லட்சம் டெபாசிட் வருங்க மாதத்துக்கு இவ்வளோ வட்டின்னு சொல்லி வெளியில் அறிக்கை உங்கள் கண்ணுக்கு தாங்க தென்படும். அது 7.5 சனி விரைய சனி நடக்கிறவங்க கண்ணுக்கு தான் எது எது மோசடி நம்ம மோசமாகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கண்ணில் தென்படும், மற்றவங்களுக்கு தென்படாது. அதில் வந்து ஆர்வத்தை தூண்ட வைக்கும். நீ அதில் இதை பண்ணு அப்படின்னு செய்ய வைக்கும். செய்ய வச்சும் ஒட்டு மொத்தமாக சனி பகவான் கையை தட்டிட்டு போயிடுவார். ஆகையினால தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு செயலையும் ஆலோசனை பண்ணி செயல்பட்டிங்கன்னா வெற்றியை நிச்சயம் அடையலாம். இப்போது உங்களுக்கு என்ன இப்போ அடுத்தபடியாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் தடை ஏற்படும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் ஜாதகத்தில் 3ஆம் இடம் 5ஆம் இடத்துலலாம் கிரகங்கள் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சனி தசை நடந்து 7.5 சனி நடக்குதுன்னா ஒரு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க இருக்கிற வேலையும் பிடிங்கிட்டு விட்ருங்க. நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையிலையும் நடந்திருக்கு. ஆகையினால் இந்த ஒரு சனி பயிற்சி வந்து பெருசாக நினச்சி பயந்தோம்னா ஒன்றுமே நடக்காது. வாகனத்தில் போகும்போது அனாவசியமாக 3 பேரை ஏற்றிக்கிட்டு போகிறது, காரில் தேவையில்லாத இதில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கார் நடத்துறது, இது எல்லாமே தேவையில்லாத வேலை. ஹெல்மெட் போட்டுக்குங்க, லைசன்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. எதாக இருந்தாலும் உங்களுடைய வண்டி ஆர்சி புக்லேருந்து இன்சூரன்ஸில் எல்லாம் கிளியரன்ஸாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு நன்மையே நடக்கும். குடும்பத்தின் சார்பாகவும் சரி, இந்த 7.5 சனி என்ன செய்யும்? ஒன்றுமே செய்யாது. அப்போ அவர் இருக்கிற இடத்துலேருந்து 12ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். கடன் எல்லா பிரச்சனையுமே போயிடுங்க, கடன்லாம் இருக்காது. புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கு தான் முயற்சி எடுப்பீங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பார். அதனால் முயற்சியில் சோம்பேறித்தனம் அடையாதுங்க. இப்போதைக்கு குரு பகவான் இருக்கார். அடுத்தபடியாக மே மாதத்துக்கு பிறகு குரு 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்ப்பார். உங்களுக்கு 4க்கு போயிட்டாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் அபிவிருத்தி ரன் ஆகிட்டே இருக்கும். 1 இயருக்கு அவர் இருக்கார்ல குரு பகவான். அதனால் இந்த 2.5 ஆண்டுக்கு நீங்கள் எந்த விதமான பயப்பட தேவையில்லை. உடல்நல முடியாமல் பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கை வச்சுங்க. யாரையாவது ஒருத்தர் இழக்க நேரிடும் இந்த 7.5 சனியில். நான் நிறையா ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். அது மாதிரி ரொம்ப வயது முடியாதவங்களாக இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து பார்த்துக்குங்க. பணம் முதலீடு செய்யாதீங்க, பெரும் முதலீடு எல்லாம் செய்யாதீங்க. ஒரு சிறு தொழில் ஆரம்பிக்கணும்னா செய்யலாம், இந்த 2.5 ஆண்டு வரைக்கும் செய்யுங்க. அடுத்தபடியே உஷார் பண்ணிக்கணும். முதலீடு அதிகம் பண்ணாமல் நடத்துகிற தொழில் அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஈஸியாக ஓடிடும். அதனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துலேயும் பிரச்சனை எதுவும் வராது. இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் தொடங்கலாம். உங்கள் பிள்ளைகளும் நல்லா படிக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஏற்பாடு பண்ணுங்கள் தைரியமாக. ஏன்னா 7.5 சனியில் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அதில் நடந்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பெற்றவங்கெல்லாம் இருக்காங்க. என்ன ஒரு 10, 20, 50 வேலையில் இருக்கணும் சம்பளத்தில். ஏதோ சிறு தொழிலில் இப்போ பெரும் முதலீட்டாளர்களை பற்றி கவலை இல்லை. இப்போ அவங்களுக்கு 7.5 சனி பாதிக்காதான்னா பாதிக்கும் தான். அவங்களும் அந்த பெரும் ஜாதகத்தை பார்க்காம எதையோ பெரிய கார் கம்பெனியை ஓப்பன் பண்ணுறேன்ட்டு பண்ணுவாங்க. அதில் ஏதாவது பெரும்படியான கோடிக்கணக்கில் லாஸ் ஆகும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்புறம் அந்த கடல் வாழ் உயிரின தொழிலில் ஈடுபடுறவங்க மீன் ஏற்றுமதி இறக்குமதியெல்லாம் நல்லா இருக்குங்க. அதாவது கடல் துறையில் வேலை பார்க்குறவங்க, கடலில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ஜலராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்காரு, 12ஆம் இடம். அப்படிங்கும்போது அவங்களுக்கு வெளிநாட்டில் ஏற்றுமதி பண்ணுறது, இங்கேருந்து கேரளாவுக்கு ஏற்றுமதி பண்ணி ஃபிஷ்ஷெல்லாம் அப்படி ஏலத்துக்கு விடுறது, இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். அந்த பகுதியில் இருக்கவங்க, கடற்கரை பகுதியில் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் இந்த மாதிரி வேலையை எடுத்து செய்யலாம். அந்த துறையில் இருக்கவங்க தைரியமாக செயல்படலாம். நமக்கு 7.5 சனி வந்துட்டு அப்படின்ட்டு எதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஒரு டெண்டர் எடுக்கலாம், ஃபிஷ் அனுப்புறது, இறாலு, இதெல்லாம் நல்லா பிஸ்னஸ் ஓடிட்டுருக்கும். இரும்பு தொழில் சம்மந்தமான அதெல்லாம் நல்லா நடக்கும். ஏன்னா சுப விரயமாக இருக்கும். நீங்கள் வீடு கட்டுவீங்க, வீடு கட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ கிரகப்பிரவேச வேலை நடக்கும். அதனால் தைரியமாக இருங்க. வேறு எந்த ஒரு பிரச்சனை, விவசாயம்லாம் நல்லாயிருக்கும். விவசாயம் செய்கிறவங்க இந்த வருஷத்தில் முதலீடு நல்லாயிருக்கும். நெல் விளைச்சல், மற்ற தானியங்கள் விளைச்சல், இவைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 ஆண்டுக்கு எந்த பயமும் இல்லை. நீங்கள் விரயச்சனியை என்ன செய்றீங்க, சுப விரய செலவாக மாற்றுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதை செய்யுங்க. உங்கள்கிட்ட 10,000 ரூபா இருக்கா, 10,000 ரூபாய்க்கு எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்? நம்மளுடைய வீட்டில் நிலத்துலையோ இதுலையோ அப்படி உழைப்பில் செய்யுங்க. உழைக்கிறவங்களை எந்த வகையிலையும் சனி பகவான் ஒன்றும் செய்யாது. நீங்கள் எந்த ஒரு வேலையோ செஞ்சிகிட்டு இருக்கும்போது உங்களை அதிகமாக பாதிக்காது. மேசராசிக்கு செவ்வாயோட ராசிக்கெல்லாம் கடுமையாக பாதிக்கும்னு சொல்லப்படுது. இருந்தாலும் உழைக்கிறவங்கள்ட்டையும், கோவிலில் வேலை பார்க்குறவங்க, கோவில் சம்மந்தமான கட்டுமான வேலையில் இருக்கவங்க, பில்டிங்கில் இருக்கவங்க, கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறவங்க, இதை துப்புரவு பணியாளர்கள், இவங்களெல்லாம் எந்த வகையிலும் பாதிக்காது. ஆகையினால் நீங்கள் தைரியமாக இருந்து செயல்படுங்க. வெற்றி நிச்சயம்.
இந்த வீடியோவை பார்த்துட்ருங்க, தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அனுபவத்தை நான் நிறைய உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க முடியும். நன்றி. நமசிவாய.